ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் அசைன்மெண்ட், அந்த 20 ரோல் இருக்கு இல்லையா, அந்த 20 ரோலில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக் இதோடைய ஒரு 5 கூடைங்களை நம்ம பார்த்தோம். இது வந்து அடுத்த வீக்குடைய கூடைகள். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் வித் காப்பி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரௌன் வித் சாண்டல் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 7.5 அடிக்கு வந்து சாண்டல் வந்து 18 ஒயரை கட் பண்ணியிருக்கேன். சாண்டல் வந்து 7.5 அடிக்கு 18 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் மெரூன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா 9 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் வந்து 9, சாண்டல் வந்து 18 கட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ரௌன் தான் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 9 லைன் தான் போட்டிருக்கேன் நான். 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன் பாட்டமும். ஓகேவா? மேலே வந்து பார்த்திங்கன்னா 18 27 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அந்த 27ல் வந்து 18 வந்து சாண்டல் கட் பண்ணியிருக்கேன். 9 வந்து ப்ரௌன் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 9 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 9 வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8 போட்டு உள்ளே 1, 7 போட்டிருக்கோம். 7 போட்டுட்டு உள்ளே 1 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 உள்ளே வந்து 7வது மடித்து விட்டுருக்கோம். 7.5 அடி ஒயரை கட் பண்ணதுக்கே வந்து மேலே வந்து சாண்டல் வந்து பார்த்திங்கன்னா 7 லைன் தான் வந்தது. 8வது லைன் வரல. இதோடைய இது பார்த்திங்கன்னா கரெக்டாக போச்சு. 2 ஒயருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம போட்டு பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஓகேவா? பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிடிக்கும் ஒயர் இல்லை. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மீந்தது, ஒரு 1.5 மீட்ரு தான் மீந்தது. ஒயிட்டுன்றேன், சாண்டல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்ரு தான் மீந்ததே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்ரு மீந்தது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 3 மீட்டரை வச்சு நம்ம பிடி போட முடியாதுன்றதுனால என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததை வச்சு நான் பிடி போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? ஏணிப்படி முடிச்சு பாருங்கள், கீழேருந்து அப்படியே அழகாக மேலே வருதா? கேமரா உள்ளே காமிக்கிற பாருங்க. ஓகே, ஃபுல்லாகவே வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கூட ரொம்ப அழகாக ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்கோம் நம்ம. உள்ளவும் பாருங்கள், சென்ட்ரு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுத்துருக்கோம். 2 பக்கமும் வந்து சாண்டல் வந்திருக்குது. இப்படி பார்க்கும்போதும் ஃபுல்ஃபில் நல்லா அழகாக இருக்குது. மேலே இந்த சரௌண்டிங்கும் பாருங்கள், நல்லா அழகாக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக வந்திருக்கு. அதேமாதிரி ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கோம். பாருங்கள், பிடி போட்டதும் வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் கிளியராக போட்டிருக்கோம். இந்த ஏணிப்படி முடிச்சிக்கக்கூடிய வர ஒயரை தவிர வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இதுவாக இல்லை. அதேமாதிரி பிடிக்கு வந்து டைட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துலையும் ஒயர் கொடுத்து நம்ம டைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒயர் டைட் பண்ணியிருக்கோம். அதே இந்த பக்கமும் நம்ம டைட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கிராஸ் கட் ஒயரில் போடாமல் ரன்னிங் ஒயரில் போட்டிருக்கோம். ஸோ ரன்னிங் ஒயரில் பாட்டம் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கெல்லாம் கொடுத்து ஃபிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டிக்கு உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸ்டிக்கு உள்ளே கொடுத்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்டிப் பண்ணிக்குது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூடைகள் வேணும்னா ஆர்டர் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக போட்டுத்தரோம். உங்களுக்கு நல்லபடியாக போட்டு கொடுப்போம். சரிங்களா? சின்ன கூடையாக இருந்தாலும் பெரிய கூடையாக இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் போட்டு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. அடுத்த கூடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.